வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று தருவமென்றிருக்கிறேன். அது என்ன வீடியோண்டா, உளுத்த மாவும் அவித்த கோதுமை மாவும் சேர்த்த ஒரு டேஸ்டியான ஒரு புட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு வறுத்த உளுத்த மாவும் அவிச்ச கோதுமை மாவும். இதில் வந்துட்டு அதோட சேர்த்து சர்க்கரையும் சேர்க்க போகிறேன், தேங்காய் வச்சுருக்கிறேன், சர்க்கரை வச்சுருக்கிறேன், அதையோட சேர்த்து கொத்துன புட்டு. இது வந்து ஃபில்டரில் தான் நான் இப்போ அவிக்க போகிறேன், இல்லாட்டி வளமையாக புட்டு குழலில் தான் போடுறேன் நான். இது ஃபில்டரில் இப்போ அவிக்க போகிறேன். இது வந்துட்டு இந்த உளுத்தம்மா வந்துட்டு அன்றைக்கு ஒரு 4 பேக்கெட்டை வாங்கி கொண்டு வந்துட்டு டேட் வந்துட்டு பார்க்காம வச்சாச்சு. அது இன்னும் ஒரு 5 நாளில் டேட் முடியுது. அப்போ 2 பேக்கெட் எடுத்து உளுத்தம் புட்டு அவிப்போம்னு யோசிச்சேன் நான். உளுத்தம் புட்டு மெட்டை மாதிரி அவிக்கிறது இப்படி குழலில் போட்டோ இல்லாட்டாலும் இப்படி நார்மல் புட்டு மாதிரி அவிக்கிறது குறைவு. ஆனால் இதை நான் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்தேன். நான் நல்லா டேஸ்ட்டாக வருமென்று நினைக்கிறேன். அப்போ அதுக்காக இதில் சர்க்கரையும் வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே தேவையான உளுத்தம் மாவை போட்டாச்சு. அதோடு சேர்த்து கோதுமை மாவையும் இப்போ அதோடு சேர்க்க போகிறேன். கோதுமை மாவு கணக்க போட தேவையில்லை, ஒரு கொஞ்சம் சேர்த்தா காணும். தேவையான அளவு சுடுதண்ணி இதுக்குள்ளே சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது நார்மல் புட்டு கவிக்கிற மாதிரி தானே. சுடுதண்ணி கொதிச்சாச்சு, அதுக்குள்ளே விட்டுட்டேன். அதுக்குள்ளே சேர்த்து இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். உப்பையும் சேர்த்து கிண்டிட்டு நார்மலாகவே இது வந்துட்டு கிரைண்டரில் தான் போட போகிறேன் இந்த புட்டை. நார்மலாக கொத்துற மாதிரி இல்லை, இது வந்துட்டு ஈஸியான வே உண்டு. கிரைண்டரில் இதை வடிவாக நார்மலாக புட்டுக்கு நாங்கள் குழைக்கிற மாதிரி குழைச்சி எடுத்து போட்டு கிரைண்டரில் ஒரு 2 சுற்று போட்டு எடுத்தால் சூப்பராக வரும். இப்போ இதில் தான் சேர்க்குறேன். கணக்கை போடக்கூடாது, ஒரு லிமிட்டாக போட்டுட்டு 2 சுற்றுனா காணும். நல்ல வடிவாக முத்து முத்து மணியான புட்டு வரும். இப்போ முதலாவது முறைக்காச்சு என் ஹஸ்பண்ட் தான் போட்டு கொண்டிருக்கிறேன். 2 சுற்றி எடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ எல்லாம் கொத்தி 2ஆம் தரமும் போட்டாச்சு. நார்மலாகவே நாங்கள் இப்போ புட்டு குழைக்கிற மாதிரி தான், ஒரு கஷ்டமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸி. கணக்க புட்டுன்னா நான் இப்படி தான் செய்கிறேன் நான். ஏனண்டா கொத்தி கொண்டுருங்க லேட் ஆகுமன்றதுக்காக 2 சுற்றுனா காணும். இப்படி வாழை காணும். இதை நிப்பாட்டினீங்கண்டா ஓகே. 2லேருந்து ஒரு 3 சுற்றலாம். பார்த்துட்டு மேலால் பெரிய துண்டுகளாக இருந்தால் அதை எடுத்து திருப்பி ஒருக்கா போட்டு அடிக்கலாம், இல்லாட்டால் ஓகே. இது ஈஸியான வேலை ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட தேவையில்லை. அதுக்கு பிறகு இந்த ஃபில்டருக்குள்ளே தான் போடுறேன். இப்போ எல்லா புட்டுக்களும் அடிச்செடுத்தாச்சு. இப்போ ஃபில்டரில் போட்டு மேலால் தேங்காய் சுற்றி தூவி போட்டு அதுக்குள்ளே மேலால் சர்க்கரையை நீங்கள் போடலாம். நான் மேலால் சர்க்கரை போட்டு தான் அவிக்க போகிறேன். ஒரு ஃபில்டருக்கு சர்க்கரையை போட்டுவிட்டு மற்றதுக்கு வந்து ரக்குனா அப்புறம் போடுவோம்ன்றிருக்கிறேன். டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு உளுத்தம் புட்டுன்னபடியாக கொஞ்சம் சர்க்கரை தேங்காய் கொஞ்சம் கூட போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும்.
தேங்காய் பூ மேலால் தூவிட்டு சர்க்கரையை மேலால் தூவினா ஓகே. இப்போ அவிக்கிறதுக்கு அடுப்பில் வச்சிட்டேன். டேஸ்டான உளுத்தம்மா புட்டு ரெடி. இது நீங்கள் இதோட சேர்த்து உளுத்தம்மாவோட வேணுமெண்டா அரிசி மாவும் சேர்க்கலாம். நான் கோதுமை மாவு சேர்த்தேன். நான் விரும்பினா நீங்கள் அரிசி மாவும் சேர்க்கலாம். இப்போ அவிஞ்சிட்டது இறக்க போகிறேன். இப்போ சூப்பரான டேஸ்டியான புட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்க. பாய்.